ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். ஆவணி மாத பலன்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல செவ்வாய், 7 குரு, 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், கேது, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே சமயம் அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. இதுதான் கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆரம்பத்தில் கேதுவோட புதன், அதாவது உங்களுடைய 9ஆம் இடத்து அதிபதியாகிய புதன் சூரியனோட இணைந்து இருக்கிறார். அங்கே யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கேதுவும் அங்கே தான் இருக்கிறாருங்க. ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பார்த்தீங்கன்னா அரசாங்கங்களினால ஒரு நல்ல நன்மைகள், லாபங்கள், தந்தையினுடைய ஸ்தானாதிபதி அப்படிங்கிற புதன் பகவான் சூரியனோட கேதோட இணைந்து இருக்கிறாரு. குருவின் பார்வை அப்படிங்கிறது சிறப்பான பார்வை, உச்சமான பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. எதையும் போல்டா செய்ய போறீங்க. அதாவது இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையே வேற, இனிமே வாழ போறது தான் ஒரு உண்மையான ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை அப்படிங்கிற உங்களை மனதிலேயே அது தெரிய ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா கூட இந்த காலகட்டத்தில் எழுதுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். 6ஆம் இடத்துல செவ்வாய் போயிருக்கார். 6ஆம் இடத்து செவ்வாய் அப்படிங்கிறது கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யறது, எதிரிகள், சத்துருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இடம் 6ஆம் இடம். நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய இடமும் அதே தான். ஆனால் செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறதுனால, ஏன்னா குருவின் பார்வை செவ்வாயினுடைய வீட்டுக்கு கிடைக்குது. செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிரிகளை அழிக்கக்கூடிய அல்லது அடக்கக்கூடிய ஒரு நன்மைகள் இப்போ கண்டிப்பாக நடக்குங்க. அதாவது உங்களுக்கு குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா மற்ற 3ஆவது நபர் சொல்லி கொடுத்து ஏதாவது வீட்டில் கணவனும் மனைவியும் சண்டை போட்டு பேசுறதில்ல, எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கிடையாது. குழந்தைகள் ஒரு பக்கம், கணவன் மனைவி ஒரு பக்கம், அப்படி இருந்துக்கிட்டு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு இரிட்டேஷனான ஒரு நிலைமைக்கு கூட இந்த மகரம் ராசிக்காரர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இது ஏன் பாதிச்சது, இது ஏன் இந்த நமக்கு நடந்தது அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் போட்டு குழப்பிட்டே இருக்கிறீங்க. அந்த குழப்பமே வேண்டாங்க. அந்த யார் அந்த விஷயத்த பண்ணாங்களோ அது உங்கள் நேரடியாக அந்த நீங்கள் கும்பிடக்கூடிய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அது உங்களை நேரில் காட்டுங்க. அது அப்படி ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சனியின் பார்வை கெடுதல், சனியின் பார்வை ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி இல்லை. குரு பார்வை உங்களுடைய சனி வீட்டுக்கு மகரம் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு படிக்கிறதுனால நீங்கள் நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, நம்ம என்ன வேலை செய்கிறோம், என்ன தொழில் செய்கிறோம், அதில் மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அந்த தொழிலை அடுத்த கட்டத்தை முன்னேறக்கூடிய அனைத்து வாய்ப்புகள், கதவுகளும் திறந்துருக்குது. குரு பார்வை சூப்பர். ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு இந்த மகரம் ராசிகள் அதிகமாக போகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தாலும் ஒரு அஃபெக்ஷன் எல்லாம் வருதுங்க. அதெல்லாம் எப்போ வேணால் பண்ணிக்கலாம், லவ், அஃபெக்ஷன் அந்த மாதிரி எல்லாம். ஆனால் இந்த காலகட்டம் அந்த குரு பார்வையை நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழிவகைகள் உண்டோ அதெல்லாம் அந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா? உங்களுடைய மனது தெளிவு பெறும், குழப்பங்கள் அகலும், நோய் நொடிகள் தீரும். நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேலை செஞ்சு, காரியம் செஞ்சு, தொழில் செஞ்சு ஒரு ஃபெயிலியர் ஆகியிருந்தோம், அதனுடைய அமைப்பு, அந்த தாட் அப்படியே ஓடிட்டே இருக்க, பயம் பயம் பயம்னு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த குரு பகவான் அந்த பயத்தை விளக்கி மீண்டும் அதே தொழிலை செஞ்சு வெற்றி காணும் வரை உங்களை விட மாட்டாருங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறாரு. அதனால் லாபமும் உங்களுக்கு சரிசமமாக கிடைக்கும். ஏன்னா லாபாதிபதியும் அங்கே தான் இருக்கிறார். ஆனால் லாபாதிபதி வீட்டை பார்க்கறதுனால, இந்த லாபாதிபதிங்கிறது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலே கடன் வாங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கடன் கொடுக்கறதுக்கு நீன்னு போட்டி போட்டுட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ அது உங்கள் மேலே நம்பிக்கை கொடுத்து அனைத்து பேங்க்கு எங்கே போனாலும் சரி, நான் தரேன் சார், நீ சார், ஒரு நாளைக்கு 4-8 ஃபோன்லாம் வரும் கடன், ஃபைனான்ஸ்லேருந்து, பேங்க்கில் இருந்தெல்லாம். அதை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் சரியாக யோசனை பண்ணுங்க. சரிங்களா? சரியாக இருந்தால் நம்மளால் முடியும் பிளான் பண்ணானா. ஏன்னா குரு பார்வைங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் தான்.
அதுக்குள்ளாக உருண்டு பிறண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து நீங்கள் ஒரு செட்டில் ஆயிரணும். சரிங்களா? அதுக்காக தான் குரு இந்த 12 வருஷம் ஒரு தடவை உங்களை வந்து பார்க்குறாரு. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. எதாக இருந்தாலும் போல்டாக செய்யுங்க. பயம் அப்படிங்கிறது வேண்டாம். அதே சமயம் எதிரிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக ஆவாங்க. குடும்பத்திலேயே இருக்கும் எல்லாம், அக்கம் பக்கம்ங்கிறத விட சொந்த பந்தங்கள்டையே நீங்கள் முன்னேறது பொறுக்க முடியாது. என்னடா இவன் இப்படி இருந்தான், சாதாரணமாக இருந்தான், இப்போ என்னடானா அதை வாங்குறான் இதை வாங்குறான், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுறானே, எப்படி நம்மள்கிட்ட கடன் கேட்டுட்டு இருந்தான், இப்போ வந்து அவனே வந்து கடன் கொடுக்குற அளவுக்கு, மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு முன்னேற்றம் வந்துருச்சு அப்படிங்க போட்டி பொறாமைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதெல்லாம் நீங்கள் கடந்து வந்துடணும். அதெல்லாம் நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது நீங்கள். சரிங்களா? அதே சமயம் 9ஆம் இடம்ங்கிறது வலிமை பெரிது, பாக்கியங்கள் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் இல்லை, கையில் இல்லைங்க, நாளைக்கு பார்க்கலாம், என்னன்னா தொழில் பண்ணுறோம், ஓடுறோம், ஒடியாரோம், கடுமையாக உழைப்பு செலுத்துகிறோம், ஆனால் பாக்கெட்டில் எந்த பணமும் நிற்க மாட்டேங்குது, வந்தோடனே அடுத்த நிமிஷமே கரைஞ்சு போயிடுது அப்படிங்கிற மாதிரி இதற்கு முன்பாக இருந்திருக்கும். மகர ராசிகள் படாத பாடுபட்டிருக்காங்க. 7.5 சனி அப்படிங்கிறத விட இப்போ தான் நமக்கு 7.5 சனி பிடிச்சிருக்குதோ அப்படிங்கிறது மாதிரி மைண்டில் வரும். 7.5 சனி கூட பரவாயில்லப்பா, இப்போ என்ன இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, இவ்வளவு பாடுபடுத்துது அப்படிங்கிற மாதிரி உங்களை வியக்க வைக்கும் இந்த காலகட்டம் இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ இந்த ஆவணி மாதத்தில் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்புக்கு வருவாங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தை சரியாக பயன்படுத்திங்க. சரிங்களா? அப்பாவின் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் பாருங்கள், கவனமாக இருக்கணும். அதை இஎன்டி பிரச்சனை, இந்த காது மூக்க தொண்டை, இந்த நரம்பு சம்மந்தமானது, இதெல்லாம் கொஞ்சம் உடனே மெடிக்கல் ப்ரிகாஷன், சின்னதாக இருந்தாலும் கூட உடனே மெடிக்கல் ப்ரிகாஷன் எடுத்துங்க. சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. மேலும் இந்த குரு பார்வையிலேயே நீங்கள் ஒரு டெவலப் ஆகிடணும். பரீட்சை எழுதினோம், காம்படிஷன் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் எழுதி வேலை கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போவீங்க. ஆனால் அதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே செலுத்தி ஒருமுகப்படுத்தி இதுதான் இப்படித்தான் நம்ம 5 ஸ்டாரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து படிங்க, அடிச்சுட்டு வருவீங்க, கவர்மெண்ட் ஜாப் உறுதி. சரிங்களா? ஆவணி மாதம் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு கூட உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது வருங்க, திருமணம் ஆகும். சரிங்களா? இது ஆவணி மாதத்தில் ஒரு பொதுவான பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்குரிய கட்டணங்கள் சேர்த்து கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, பாய்.